நேயர்களே, பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு இடையே துவங்கப்பட்ட தமிழக வெற்றிக் கழகம் தனது ஓராண்டு பயணத்தை முடித்துக்கொண்டு 2வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. அந்த 2ஆம் ஆண்டு துவக்க விழாவை பிரம்மாண்டமான முறையிலே மாமல்லபுரம் அருகே கொண்டாட இருக்கிறது தமிழக வெற்றிக் கழகம். இதில் பங்கெடுப்பதற்காக அக்கட்சியின் தலைவர் விஜய் தன்னுடைய நீலாங்கரை இல்லத்திலிருந்து சற்று முன்னர் புறப்பட்டு சென்றார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். போடா போடா. தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் சம்பத். வணக்கம். தற்பொழுது விஜய் தன்னுடைய நீலாங்கரை இல்லத்திலிருந்து புறப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம திரையில பார்க்கிறோம். சுமார் எவ்வளவு நேரத்தில் அங்க பூஞ்சேரியை சென்று அடைவார்? அங்க வழிநெடுகிலும் செய்திருக்கக்கூடிய ஏற்பாடுகள் என்னென்ன? தமிழக வெற்றி கழகத்தின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழா சென்னை அடுத்த மகாபலிபுரத்தில் உள்ள தனியார் விடுதியில் இன்னும் சற்று நேரத்தில் துவங்க உள்ளது. தனியார் மண்டபத்தில் நடக்கும் இந்த விழாவில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் கலந்து கொண்டு பேச இருக்கிறார். இதற்கான விழா ஏற்பாடுகளும் பிரம்மாண்டமாக செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் நீலாங்கரையில் உள்ள தனது இல்லத்தில் இருந்து நிகழ்ச்சி நடைபெறும் மகாபலிபுரம் பூஞ்சைக்கு காரில் புறப்பட்டு செல்கிறார். விஜய் செல்லும் காருக்கு முன்னும் பின்னும் இருபுறமும் பாதுகாப்பு வாகனமும் செல்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. நீலாங்கரையில் இருந்து விழா நடைபெறும் பூஞ்சேரி பகுதிக்கு 42 கிலோமீட்டர் தொலைவுகள் உள்ளது. இன்னும் 1 மணி நேரத்தில் தவேகா கட்சி தலைவர் விஜய் நிகழ்ச்சி நடைபெற உள்ள அரங்கிற்கு செல்ல இருக்கிறார். அங்க நிகழ்ச்சி நடைபெற இருக்கக்கூடிய வளாகத்தில் என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? யார் யாரெல்லாம் அனுமதிக்கப்பட இருக்கிறார்கள், யார் யாருக்கெல்லாம் அனுமதி இல்லை, அதை பற்றின என்னென்ன அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கு? நிச்சயமாக இன்னும் சற்று நேரத்தில் துவங்க உள்ள தவேகா கட்சியின் 2ஆம் ஆண்டு துவக்க விழாவில் முக்கிய நிர்வாகிகளும் தொண்டர்களும் கலந்து கொள்ள இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அனுமதிக்கப்பட்ட 2000 பேருக்கு மட்டுமே உள்ளே அனுமதி எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல் நிகழ்ச்சி நடைபெறும் சாலை, அதாவது ஈசிஆர் சாலையில் முழுவதுமாக பேனர்கள் அமைக்கப்பட்டு அந்த கட்சியை வாழ்த்தியும் அவரை விஜயை வாழ்த்தியும் பேனர்களும் அமைக்கப்பட்டுள்ளது. சம்பத், இந்த விழா நடக்கக்கூடிய இந்த ஈசிஆர் சாலை எப்பயுமே போக்குவரத்து நெரிசல் அப்பப்போ ஏற்படக்கூடிய ஒரு பகுதி. தொடர்ந்து பாண்டிச்சேரி மார்க்கமாக அந்த வழியே அதிக வண்டிகள் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அந்த இடத்துல இவ்வளவு பெரிய ஒரு கூட்டம் நடக்க இருக்கிறது அப்படின்னா போக்குவரத்து நெரிசல் எதுவும் ஏற்பட்டு விடக்கூடாது அப்படின்றதுக்கு ஏதேனும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறதா? காவல்துறை, போக்குவரத்து காவல்துறை தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்காங்க? அதாவது தற்போதைய நிலவரத்தின்படி பீக் ஹவர்ஸ் என்று சொல்லக்கூடிய பள்ளி கல்லூரிகளுக்கு மாணவர்கள் செல்லக்கூடிய, அதே போல் அலுவலகங்களுக்கு ஊழியர்கள் செல்லக்கூடிய நேரம். இந்த நேரத்தில் பொதுவாகவே இந்த ஈசிஆர் சாலை என்பது போக்குவரத்து நெரிசல் மிகுந்து காணப்படும். தற்பொழுது அதே போல் இந்த நேரத்தில் போக்குவரத்து நெரிசல் என்பது மிகுந்து காணப்படுகிறது. இதற்காக அங்காங்கே போக்குவரத்து காவலர்களும் பணியில் ஈடுபட்டு உள்ளனர். சம்பத், ஏதாவது போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறதா சம்பத்? இதனால போக்குவரத்து மாற்றம் என்பது எதுவும் செய்யப்படவில்லை. ஈசிஆரில் சீராக அந்த வாகனங்கள் செல்கின்றன. ஆனால் போக்குவரத்து நெரிசல் என்பது கடுமையாக இருப்பதால் வாகனங்கள் ஊர்ந்து செல்லக்கூடியதும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஆங்காங்கே அதே போல் போக்குவரத்து சரி செய்யும் விதமாக போக்குவரத்து காவலர்களும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். சம்பத், இந்த 2ஆம் ஆண்டு துவக்க விழா நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு. எதனும் அறிவிப்பு வருமா அப்படின்றதெல்லாம் தாண்டி சில முக்கிய பெயர்கள் இன்று கட்சியில் இணைவதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் சில தகவல்கள் சொல்லுது. அதை பத்தி வட்டாரத்தில் என்ன சொல்லிக்கிறாங்க? தற்போது கிடைத்திருக்க அதிகாரப்பூர்வ தகவலின்படி அவர் நிகழ்ச்சியில் உரையாற்ற இருப்பதாகவும், அதாவது கட்சியை அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து விஜய் உரையாற்ற இருப்பதால் என்பது குறித்த தகவல். ரைட், நன்றி சம்பத், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.